ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ்ல நல்ல ஸ்ட்ரெஸ், கெட்ட ஸ்ட்ரெஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கா? நல்ல ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு? எதனால எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது? இதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாங்க. நான் உங்க பிரியா ராமகிருஷ்ணன். நான் ஒரு மனநல ஆலோசகர். எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். ஆனா அதுபடி நடக்காம வேற ஏதாவது ஒண்ணு நடக்கும் நிஜத்துல பாத்தீங்கன்னா. சோ அப்படி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் உண்மையாவே நடக்கிறதுக்கும் எங்கெல்லாம் டிஃபரன்ஸ் வருதோ, கான்ஃபிளிக்ட் வருதோ, அந்த இடத்துலதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுடைய மார்னிங் ருட்டீன் எல்லாம் பினிஷ் பண்ணி ஒரு 8 மணிக்குள்ள உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பை சம் மிஸ்டேக் உங்களுக்கு எல்லாம் அடிக்காம போயிருந்திருக்கலாம், இல்ல நீங்க அசதினால தூங்கி இருந்திருக்கலாம். நீங்க எழுந்திருக்கிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க நினைச்ச மாதிரி 8 மணிக்குள்ள எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி உங்க குழந்தைய அனுப்ப முடியாது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இடங்கள் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒன்னா இருக்கு, ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்னா இருக்கு, ஆனா ஆக்சுவலா நடக்கிறது வேற மாதிரியா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துலதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறது கிரியேட் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நடக்கிற ரியாலிட்டிக்கும் எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க 6 மணில எந்திரிக்கிறதுக்கு பதிலா ஒரு 6:15 எந்திரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் டிலே ஆயிருக்கு இல்லைங்களா? அது எப்படியாச்சும் நம்மளால மேட்ச் பண்ணிட முடியும், கொஞ்சம் குவிக்கா பண்ணி மேட்ச் பண்ணிட முடியும். ஆனா இதுவே 7 மணிக்கு எந்திரிக்கும் போதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. சோ நம்மளுடைய யூஷுவல் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ங்கும் போது 2 வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஒண்ணு அதை நல்ல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ்னாலே கெட்டது தானே. நல்ல ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கா அப்படின்னீங்கன்னா, ஆமாங்க, நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு நம்மளுக்கு. நல்ல ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 4 நாள் இருக்கு எக்ஸாமுக்கு அப்படிங்கும் போது நம்ம ஒரு லெசன் படிக்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் எடுத்துப்போம். பொறுமையா உட்காந்து படிப்போம், எல்லாத்தையும் டீட்டெயில்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்போம், நோட்ஸ் எடுப்போம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் மெட்டிகுலஸா பண்ணுவோம். ஆனா நிறைய டைம் எடுத்து ஒரு லெசனை படிப்போம். இதுவே நாளைக்கு காலையில எக்ஸாம், இப்ப நீங்க படிக்கணும், இன்னும் ஒரு 3 லெசன் படிக்காம மிச்சம் வச்சிருக்கீங்க அப்படின்னு இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அந்த ஸ்ட்ரெஸ்ல கடகடன்னு படிச்சு முடிச்சிருவீங்க. ஸோ 2 மணி நேரம் எடுத்த லெசன் பாத்தீங்கன்னா இப்ப வெறும் அரை மணி நேரத்துல நீங்க ஒரு லெசனை பினிஷ் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுதான் நல்ல ஸ்ட்ரெஸ். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் நம்மள இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ் நல்ல ஸ்ட்ரெஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம காலையில ஆஃபீஸ் போகும்போது நம்ம 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படிதான் லேட்டா எழுந்திரிச்சு இல்ல சில விஷயங்கள் மெஸ் அப் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலும் அந்த 9 o'clock நம்மளுக்கு கேப் வருது, நம்ம போய் கேப்ல ஏறணுங்கும் போது எப்படியும் அடிச்சு பிடிச்சு போய் ஏறிடுவோம். ஏன்னா அந்த டைம்குள்ள நம்ம ரெடி ஆயிடுறோம் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம்குள்ள நம்ம இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கவும் செய்யறோம். ஸோ இந்த மாதிரி நம்மள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஸ்ட்ரெஸ் தான் நல்ல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இது இங்கிலீஷ்ல யூஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி கெட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய இருக்கு. நம்மள நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறது நிறைய கெட்ட ஸ்ட்ரெஸ்னாலதான். கெட்ட ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம யாரையாவது இழந்துட்டோம்னா, ஒரு இறப்பு இருக்கு நம்ம ஃபேமிலியில அப்படின்னு இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே வர்றது ஒரு கெட்ட ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா ஒருத்தரை இழந்துட்டோம் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி யாருனாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதுல இருந்து டக்குன்னு வெளியே நம்மளுடைய நார்மல் ரொட்டீனை நம்மளால பாத்துட முடியாது. ஸோ அப்ப நம்ம அண்டர்கோ பண்றது கண்டிப்பா கெட்ட ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் டே தேவைப்படுது அப்படிங்கும் போது ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம அண்டர்கோ பண்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ங்கிறது கெட்ட ஸ்ட்ரெஸ் தான். ஸோ நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கிற அதே இடத்துல கெட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய இருக்கு நம்மளை சுத்தி. எதனால ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முதல் முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா பயம், ஃபியர். ஆமாங்க, ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன்னா என்னால நல்ல மார்க் செக்யூர் பண்ண முடியுமா, எங்க அம்மா அப்பா ஆசைப்படுற மாதிரி என்னால ஒரு 80% மேல மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு பயம் இருக்கும். இதுவே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்குமா, எனக்கு நிறைய பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதுவே நம்ம ஒரு ஃபேமிலி
வேலை இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, என்னுடைய ஃபேமிலிக்கு நான் நல்ல ஒரு ஃபியூச்சர் கொடுக்க முடியுமா, நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி பயங்கள் நம்ம மைண்ட்ல இருக்கலாம் இல்லைங்களா. நம்மளுக்கு வயசாயிட்டே போக போக எனக்கு ஹெல்த் ஏதாவது இஷ்யூஸ் வந்துருமா, என்னுடைய ஹெல்த் இதே மாதிரி நல்லா இருக்குமா, நான் ஆக்டிவா இன்னும் நிறைய வருஷங்கள் இருப்பேனா, இல்ல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமா, இந்த மாதிரி நிறைய பயங்கள் வந்து நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த பயத்தினால நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அன்சர்டினிட்டி, அதாவது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷன் நம்ம கிட்ட இல்லாததுதான் வந்து ரெண்டாவது பெரிய ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிசினஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு வருஷம் இல்ல ஒரு 2 வருஷம் டைம்ல எனக்கு கண்டிப்பா இவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்மளால ஷோரா சொல்ல முடியாது இல்லைங்களா. அதுல இறங்கினாதான் நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும், அதுக்கு நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். சில டைம் நம்ம எடுத்த அந்த பிசினஸ் ஐடியாவே வந்து தப்பானதா கூட இருக்கலாம். நம்ம அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஐடியாவுக்கு போக வேண்டி இருக்கலாம் ப்ராக்டிக்கலி பார்க்கும்போது இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது என்னவா முடியும், அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் இல்லாம இருக்கு பாத்தீங்களா. இந்த அன்சர்டினிட்டினால நம்மளுக்கு வரக்கூடியதுதான் ரெண்டாவது பெரிய ஸ்ட்ரெஸ். மூணாவது பிக்கெஸ்ட் ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ஆட்டிடியூட் அண்ட் பெர்செப்ஷன் தாங்க. நம்மள நிறைய பேர் அந்த ஹாஃப் ஃபுல் ஹாஃப் எம்டி அப்படிங்கிற அந்த கிளாஸ் உடைய ஸ்டோரியை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ ஒரு கிளாஸ் வந்து ஹாஃப் தண்ணி ஃபில் ஆகி வச்சிருந்தாங்கன்னா அது ஒரு சிலர் பார்க்கும்போது அது ஹாஃப் ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு சிலர் அது ஹாஃப் எம்டியா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட் அண்ட் பெர்செப்ஷனை பொறுத்துதுங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து ஹாஃப் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம அந்த ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயம் என்ன இருக்கோ அந்த பாசிட்டிவிட்டியை பாக்குறோம்னு அர்த்தம். அதனால நம்ம அப்படி ஆன்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஹாஃப் எம்டியா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் நெகட்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் தாங்க. ஸோ நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயுமே ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவும் இருக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லைஃப்ல அடுத்தடுத்து முன்னேறி போறோமா, இல்ல நெகட்டிவா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அங்கேயே தேங்கி நிக்கிறோமா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பர்சனல் ஆட்டிடியூட் அண்ட் பெர்செப்ஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்கிற ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபோர்த் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதனால வருது அப்படின்னா அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால வருதுங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மேபி இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத்தனை வருஷம் நம்ம வந்து சம்பாதிச்சது எல்லாத்தையுமே வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம், எதுவுமே சேவ் பண்ணியே வைக்கல. மேபி நம்மளுடைய வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எதுவும் சேவ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம 30 இயர்ஸ்ல இருக்கும்போது நான் வந்து 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லயே வந்து ரிட்டையர் ஆயிடணும், அதுக்கு மேல நான் வேலை பார்க்க கூடாது, நான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். கரெக்டுங்களா. ஏன்னா நம்ம 30 இயர்ஸா இருக்கோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களோட எஜுகேஷன் இருக்கு. ஸோ முன்ன இருந்ததை விட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி தான் ஆக போகுது, நம்மளால கண்டிப்பா சேவ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற போது நம்ம வந்து 40 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் தான். அது நடக்க போறது இல்லைன்னே நம்மளுக்கு தெரியும், சும்மா அப்படி ஒரு ஆசை வச்சிருப்போம். அப்படி இருக்குனால என்ன ஆகும்னா அந்த 40 இயர்ஸ் நெருங்க நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிட்டே வரும். ஐயோ 40 வயசு ஆயிடுச்சு, ஆனா என்னால ரிட்டையர் ஆக முடியல, எனக்கு அதுக்கான சேவிங்ஸ் இல்ல, இந்த மாதிரி பல தாட்ஸ் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடியதுதான் அடுத்த ஸ்ட்ரெஸ். அடுத்த ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு மேஜர் சேஞ்ச்னால நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஒரு பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கல்யாணத்தப்ப வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுடைய வீட்டுல, அவங்க அம்மா வீட்டுல அவங்களுக்கு இருக்கிற கல்ச்சர் பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். இதே கல்யாணம் பண்ணி போற இடத்துல எல்லாமே வேற மாதிரியா இருக்கும். ஸோ அப்படியே ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அவங்க வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்க்கு மாறி போகும்போதோ இல்ல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி போகும்போதோ இந்த மாதிரி ஒரு மேஜர் சேஞ்ச் நம்மளுக்கு லைஃப்ல வருதுன்னா அப்ப எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வரும், நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணுவோம்.
அடுத்த வகையான ஸ்ட்ரெஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளே ரொம்ப பிஸியா வச்சிருக்கிறதுங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கும்போது வீட்டு வேலையும் என்னாலேயே பாத்துக்க முடியும், என்னோட குழந்தைகளோட எஜுகேஷனையும் என்னாலேயே பாத்துக்க முடியும், என் குழந்தைங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருந்தாலும் நானே போய் அவங்கள ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி ஓவரா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் போட்டுக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு டைம் எங்க இருக்குங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும், நான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும்னு மட்டும் தான் நினைச்சிருப்போம். நம்மளே போயும் சொல்லிப்போம், நான் ஒரு மல்டி டாஸ்கர், என்னால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே ஒரு பொய்யையும் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்போம் இல்லைங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 or 3 பிசினஸ் அட் அ டைம் பேரலா ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம எல்லா பிசினஸ்க்குமே நம்மளுடைய டைம் அண்ட் எஃபர்ட்டை நம்ம 100% கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணணுமா இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்கம் எல்லா பிசினஸ்ல இருந்தும் வரப்போறது இல்லை. ஸோ இது மாதிரி நம்மளே டூ மணி ஸ்டஃப் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பயங்கரமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நம்மள ரொம்ப பிஸியா வச்சுக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்றதை விட நம்மளால எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான லிமிட்டெட் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் மட்டும் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு மிச்சத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம யார்ட்டையாவது ஹெல்ப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன் அட் அ டைம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு மிச்ச விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளால ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம லைஃபை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா லீட் பண்ண முடியும். அடுத்து முக்கியமான ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்றது பாத்தீங்கன்னா, அது நெகட்டிவ் செல்ஃப் டாக்னால நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ங்க. நிறைய பேர் நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரும்போது கூட எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, என்னுடைய தளபதி மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நான் மட்டும் ஏன் எப்பயுமே இப்படி இந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் லக்காவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நம்மளே நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம். நம்மளால முடிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் டெய்லி இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம நெகட்டிவ் செல்ஃப் டாக் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் வராம போயிடும். ஏன்னா நம்ம நெகட்டிவ் செல்ஃப் டாக் கொடுக்கும்போது நம்ம ஆக்ஷன்ல பாசிட்டிவா எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே ஸ்டாப் பண்ணிடும் நம்மளுடைய தாட்ஸ் இல்லையா? நம்மள பல பேருக்கு 50%க்கு மேலேயான ஸ்ட்ரெஸ் இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்னால மட்டும்தாங்க வருது. ஸோ எதனால எல்லாம் ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டா பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளே ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்காம லைஃபை ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்மளால பண்ண முடியும். சரி, ஸோ இந்த வீடியோல எதனால ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கறத பத்தி பார்த்த மாதிரி அடுத்த வீடியோல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்றேங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். தேங்க்யூ.